wateronclick.com 20 லிட்டர் கேன் 20 பிராண்ட்ஸ் டாப் பிராண்ட்ஸ் வந்து இவங்ககிட்ட இருக்குது. டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது ஸ்டோர் பண்ணுறது எல்லாமே வந்து க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்டு, ஐஎஸ்ஓ கம்பெனி, தினமும் வந்து 3 டைம் டெலிவரி த்ரூ அவுட் சென்னை. ட்ராக் பண்ணுறது டெலிவரி ட்ராக் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து குவாலிட்டியான கேன் வாட்டர் வந்து உங்கள் வீட்டுக்கோ இல்லை வந்து கம்பெனிக்கோ இல்லை வேறு எதுக்கோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அந்த டெலிவரி வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய நம்பிக்கை. கபாலி ப்ரிவ்யூ. என்னடா கபாலி ப்ரிவ்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் கடந்து வந்த பாதை, இந்த படம் அச்சீவ் பண்ணியிருக்கிற விஷயங்கள், அதை பற்றி ஒரு சின்ன டிஸ்கஷன் தான் வந்து இந்த கபாலி ப்ரிவ்யூ. கபாலி வந்து என்னென்னா எல்லாரும் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்னு தான் ஒரு யோசனை இருந்தது. ஆனால் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. ஏன்னா கபாலி ஒரு படத்திலிருந்து ஒரு பிராண்டாக மாறி இப்போ இது அதுக்கும் மேலே வந்து போயிருக்கு. கிட்டத்தட்ட டைரெக்டாக இல்லை இன்டைரக்டாக வந்து 120 பிராண்ட் வந்து இந்த கபாலி கூட வந்து அசோசியேட் ஆகிருக்கு. ஸ்கூட்டர்லேருந்து, கோல்ட் காயின்லேருந்து, சாக்லேட்லேருந்து, ஃப்ளைட் வரைக்கும் வந்து இந்த படத்துக்கு வந்து அசோசியேட் பண்ணாத பிராண்டே கிடையாது. இப்படின்னா ஒரே ஒரு படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 120 பிஸ்னஸை சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம்னு பாருங்கள். இதில் பியூட்டி என்னென்னா, இது ஒரு பாலிவுட் படம் பண்ணியிருந்தால் ஒரு மேட்ரே கிடையாது. ஆனால் ஒரு தமிழ் படம் பண்ணுது அப்படிங்கிறப்ப தான் வந்து ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு மனிதன், அவருடைய பிராண்ட் வேல்யூ அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெருசு அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக வந்து இந்த படம் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். ஒரு மீம் பார்த்தேன் நான். அதாவது என்னென்னா, ரொம்ப ஒரு மாதிரி கொஞ்சம் ஹர்ட்டிங்கான மீம். எப்படின்னா, மேலே ஃப்ளைட் போட்டு அதில் வந்து ரஜினி சார் ஃபோட்டோ இருக்கிற அந்த ஏர் ஏஷியா ஃப்ளைட் போட்டுட்டு, இது வந்து யூஸ்லெஸ் மேன், அதாவது ஸ்டிக்கர், அதாவது ப்ரொமோஷன் ஃபார் யூஸ்லெஸ் மேன், கீழே கலாம் சாரோட சமாதியை போட்டு வந்து இப்படி வந்து நாட்டுக்கே அர்ப்பணித்தவர் வந்து இப்படி இருக்கார் அப்படின்ட்டு வந்து ஒரு மீம் பார்த்தேன். என்னென்னா அதில் வந்து 2 விஷயம் இருக்குது. இவங்க 2 பேருமே யூஸ்லெஸ், அதாவது 2 பேர்த்தையுமே வந்து கம்பேர் பண்ணுறதே முதல்ல தப்பு. கலாம் ஐயா வந்து இந்தியாவுக்கே கண்டிப்பாக ஒளி விளக்கு, அதில் வந்து எந்த சந்தேகமே இல்லை. அந்த ஒரே காரணத்துக்காண்டி ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து மட்டம் தட்டுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப மிகவும் கேவலமான ஒரு விஷயம் அது. ஏன்னா ரஜினிகாந்த் அப்படிங்கிறவர் வந்து அவருக்கு வந்து செல்வ செழிப்பான ஃபேமிலியிலிருந்து வந்து அப்படியே ஜாலியாக வந்து வாழ்க்கையை வந்து முன்னேற்றி அப்படியே வந்து இங்கே வந்து உட்காரல. ரஜினிகாந்தும் வந்து கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிற ஒரு கண்டக்டர்லேருந்து அவருடைய சொந்த உழைப்பால் உண்மையாலுமே தன்னைத்தானே செதுக்கியவன் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் தான். கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி ஒரே வருடத்தில் 17 படங்கள்லாம் நடித்து உடலை கெடுத்து அதையும் இதையும் பண்ணி, இருந்தாலும் ஒரு நல்ல மனிதனாக, மனதிற்குள் நல்ல மனிதனாக, சொசைட்டிக்கு நல்ல மனிதனாக, மக்களுக்கு நல்ல மனிதனாக, எல்லாத்துக்கும் ஒரு நல்வழி காட்டக்கூடிய மனிதனாகத்தான் இப்படி உயர்ந்திருக்கிறார். ஸோ என்னென்னா, நீங்கள் போற்றாட்டி பரவாயில்ல, தூக்கி வீசாதீங்க அவரை. அது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை பண்ணாதீங்க. கபாலி ஒரு படமாக எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு ரஞ்சித்துடைய படம் தான் அப்படின்னு வந்து பார்த்தவர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா சென்சஸில் கொஞ்சம் பேர் பார்த்தாங்க, எடிட்டிங், அப்புறம் நிறைய காப்பீஸ் இருக்குல்ல, நீங்கள் டபுள் பாசிட்டிவ் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் டெஸ்டிங்க்கு பார்ப்பாங்க, ஏகப்பட்டதாட்டு வந்து படம் பார்த்துருப்பாங்க டெக்னீஷியன்ஸ்குள்ளே. பார்த்த வரைக்கும் சொல்கிறது என்னென்னா, இது ஒரு ரஞ்சித் படம் அப்படின்ட்டு. அதுதான் வந்து எனக்கு வந்து ரீஅஷ்யூரிங்காக இருக்குது. என்ன கேள்விப்பட்டேன்னா, கபாலி வந்து கதை வந்து ரஜினி சார் வந்து ஓகே பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் சௌந்தர்யா மூலமாக வந்து சொல்லியிருக்காரு, இதில் கொஞ்சம் கமர்ஷியல் எலிமெண்ட்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கு ரஞ்சித் சொன்ன ஒரே பதில் என்னென்னா, ஏற்கனவே ரஜினி சாருக்கு தேவையான ஹீரோயிசம் அத்தனையும் வந்து உள்ள படத்தில் இருக்குது, இதுக்கு மேலே வந்து எதுவும் சேர்த்தா படம் கெட்டுவிடும், அதை வந்து நான் ஒத்துக்க மாட்டேன், இப்படி இருந்தால் படம் பண்ணுங்க, இல்லைனா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விலகி போயிட்டாரான். ரஜினி சாருக்கு பிடிச்ச விஷயமே அதுதானா. எப்பவுமே வந்து ஒரு மனிதன் வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்கிற பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் உன்னை வந்து தைரியமாக மறுக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மனிதனுடைய குவாலிட்டியை காட்டும். அதில் இம்ப்ரெஸ் ஆகி தான் வந்து ரஜினி சார் வந்து இந்த படத்தை பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்திருக்கார். அதுபோக படம் ஃபுல்லாக வந்து தனக்கு என்ன வேண்டுமோ அதை வந்து அவர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் அந்த இந்தியா கிளிட்ஸ் வீடியோவில் சொல்லியிருப்பார். காலர் தூக்கி விட்டு வந்து இருக்கார் ரஜினி சார். ரஞ்சித் அவர்களுக்கு வந்து அந்த கதை ஓட்டத்துக்கு வந்து அது கரெக்டாக இல்லை அப்படின்ட்டு காலரை இறக்கி விடணும். போய் ரஜினி சார்கிட்ட சொல்லியிருக்கார், இறக்கி விடணும், இதாக இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கு ரஜினி சார் தினைக்கும் ஆட்சேபணம் தெரிவிக்கிற மாதிரி தான் ஒரு மூஞ்சி வச்சுட்டு இருந்திருக்காரு. பட் அதெல்லாம் அவர் கண்டுக்கவே இல்லை. ஒரு இயக்குனராக ஒரு நடிகர்கிட்ட என்ன படத்தை வந்து வாங்கணுமோ, என்ன விஷயத்தை வந்து வாங்கணுமோ அதை கடைசி வரைக்கும் வாங்கியிருக்காரு. ஏன் ஈவன் டப்பிங் கூட வந்து ரஜினி சார் இதுக்கு வந்து ஒரு டைரக்டர் யாரோ ஒருத்தர் தான் வந்து அவர் கூட இருந்து டப்பிங் பண்ணியிருக்காங்க லைஃப்பில். இவர் வந்து 2வது டைரக்டர். டப்பிங் பண்ணுறப்ப கூடவே இருந்து பல கரெக்ஷன்களை சொல்லி, ஒரு சில திருத்தங்களை சொல்லி அவர் பண்ண டப்பிங்கே வந்து மாற்றி பண்ண வச்ச டைரக்டர். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு நம்பிக்கை தருது. என்னென்னா, ரஜினி அப்படிங்கிற ஒரு மனிதனுக்கு வந்து வெறும் சொம்படிச்சு அப்படித்தான் வந்து பல படங்கள் வீணாக போயிருக்குது. அதெல்லாம் இல்லாமல், சார் நீங்கள் வந்து
அதாவது மனசளவில் மரியாதை வைத்துக்கொண்டு ஆனால் வேலையை வந்து ஒரு நடிகராக வந்து வாங்கியிருப்பது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவாக இருக்குது. ரெண்டாவது எல்லாரும் சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா சந்தோஷ் நாராயணனுடைய பிஜிஎம் அண்ட் சவுண்ட் டிசைன் வந்து பிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அட்மாஸ் தவிர வேறு எதுலேயும் பார்த்துறாதீங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. ஏன்னா அவ்வளவு சிறப்பாக அந்த கேரக்டர் வந்து என்ஹான்ஸ் பண்ணுதான். அண்டு ஸ்டன் சீன்ஸ் 2-3 சொன்னாங்க, அதுக்குள்ளே வருகிற இசை அதெல்லாம் சொன்னாங்க. அது வந்து ரொம்ப மிக பெருசாக பேசப்படும். சந்தோஷ் நாராயணன் அப்படிங்கிறவர் வந்து இந்திய அரங்கு மட்டுமில்லை உலக அரங்கு லெவலுக்கு வந்து கொண்டு போகிறதுக்கான விஷயங்கள் வந்து இந்த படம் வந்து பண்ணிரும் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் வந்து பயங்கர நம்பிக்கையை தருது. ஏன்னா அப்போ அதாவது என்ன அவர் என்ன சொன்னார்னா, எல்லாருமே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து 10th பரீட்சை எழுதுகிற மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் தன்னுடைய மேக்ஸிமத்தை தான் உள்ளே தந்திருக்கோம் அப்படின்ட்டு வந்து ஒரு பெரிய டெக்னீஷியன் வந்து சொன்னார். பெரிய ஆச்சரியத்தை தந்தது, பெரிய மகிழ்ச்சியை தந்தது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பயங்கரமாக பாஷா மாதிரி இருக்குமா அப்படின்னு தெரியாது. ஆனால் நாம் ரஞ்சித்தினுடைய மெட்ராஸுக்கு கொஞ்சம் குறையாத ஒரு படத்தை எதிர்பார்க்கலாம். அப்படிங்கிறப்போ ஒரு வெகுஜனத்துக்கு அதே மாதிரி வந்து கொஞ்சம் அறிவுபூர்வமாக சிந்திப்பவருக்கு, ஸோ எல்லாத்துக்குமே அவங்க தட்டத்தில் வந்து கொஞ்சம் இருக்கும். அறிவுபூர்வமாக சிந்திக்கிறதுக்கும் ஒரு ஐடியா இருக்கும். ஸோ வெகுஜனத்துக்கு வந்து கமர்ஷியல் எதிர்பார்த்து போய் சண்டை காட்சிகள் இல்லை ஒரு மாசம் எதிர்பார்க்கிறவங்களுக்கும் உள்ளே இருக்கும். ஸோ எல்லா செட் ஆஃப் பீப்புளுக்கும் உள்ள ஒரு விஷயத்தை வந்து வைத்திருக்கிறது ரஞ்சித். அது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக வந்து தெரியுது. அண்ட் ரஜினிகாந்த் அவரோட லுக்ஸை பற்றி வந்து ஏகப்பட்ட பேர் வந்து சொல்லிட்டாங்க. 2-3 கார் சீனை பற்றி தான் சொல்லிகிட்டே இருக்காங்க. அது என்ன பண்ணார் அப்படின்னு தெரில. ஆனால் வந்து இந்த கார் நீங்கள் பாருங்கள் அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ ஏகப்பட்ட டெடிக்கேஷனோட வந்து ரஜினிகாந்த் உள்ளே பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. கபாலியோடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் வந்து இது ஆல்ரெடி சக்ஸஸ். இது போட்ட காசு வந்து எடுத்துட்டாங்க. ஏன்னா பிராண்ட் அசோசியேஷனு மற்றபடி ஃபாரின் ரைட்ஸ் அந்த ரைட்ஸ் இந்த ரைட்ஸ்னே வந்து கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கே வந்து அவங்களோட அசல் வந்து எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது வந்து என்னுடைய நம்பிக்கை. ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, ஏகப்பட்ட இடத்துல வந்து கொஞ்சம் விலை கூடுதலாக தான் வந்து விற்றுருக்குறாங்க அப்படின்னு வந்து கேள்விப்பட்டேன். அது எந்தளவுக்கு ஆரோக்கியமானது அப்படின்னு தெரியல. ஆண்டவன் கருணையால் இந்த படம் வந்து பெருசாக வந்து ஓடி பெருசாக எல்லாத்துக்கும் லாபம் தரணும். அப்படி கொஞ்சம் கம்மியாச்சுன்னா வந்து சில பல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு மனசுக்குள்ளே படுறது என்னென்னா, அதெல்லாம் வராது, அதெல்லாம் அடித்து தூக்கி துவம்சம் பண்ணிட்டு வந்து இந்த படம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிடும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கையாக வந்து இருக்கிறது. ஒன்று, ஓப்பனிங் டே ரெக்கார்ட் கலெக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக பல படங்களை இந்திய படங்களை வந்து இந்த கபாலி பீட் பண்ணும். ஏன்னால் இன்னைக்கு நிலவரப்படி சத்தியம் அவங்களெலாம் கேட்டதுக்கு முதல் 7 நாளுக்கு வந்து ரெடியாக இருக்குது புக்கிங்ஸ் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து சொல்கிறாங்க. இதே தான் சத்தியம் மட்டும் இல்லாமல் பட்டி தொட்டியில் இருக்கிற அத்தனை தேட்டர்களையும் கடைசிக்கு வந்து ஒரு 4 நாட்களாவது வந்து ஹவுஸ்ஃபுல் ஆகிற அளவுக்கு வந்து விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்குது. அப்படிங்கிறப்போ வந்து ஒரு தமிழ் சினிமாவுக்கே வந்து ஒரு பெரிய புத்துயிரை ஊட்டி எல்லாரும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்க வைக்கிற ஒரு பீரியட் வந்து இந்த கபாலியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ரொம்ப வெயிட்டிங் 22 வந்து இந்த படத்தை பார்க்கறதுக்கு. நீங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா, டிக்கெட் விலையை ரொம்ப ஜாஸ்தியாக வச்சு விற்காதீங்க. தேட்டர் காலையில் ஏர்லி மார்னிங் ஃபேன் ஷோக்கு வந்து ஒரு 100 ரூபா டிக்கெட் 200-300 விற்கிறதுக்கு ஒரு நியாயம் இருக்குது. அதாவது வந்து ஒரு மனசாட்சி ஒரு நியாயம். அதே ஒரு 1000-1500 ரூபா அப்படிங்கிறப்போ வந்து அன்றைக்கி நிறைய கூக்குரல்கள் இருந்து இப்படி டிக்கெட் விலை வைக்கும்போது நாங்கள் ஏன் 3டிவிசியில் பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அவங்களுடைய அந்த நியாயப்படுத்துறது வந்து உண்மையாலுமே நியாயமாக்கிறாதீங்க உங்களுடைய செயல்களின் மூலமாக. ஸோ டிக்கெட் ப்ரைஸை சில பல தேட்டர்கள் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, மற்ற தேட்டர்களும் சர்வைவ் ஆகட்டும், மக்களும் வந்து நிறைய வெகுஜனங்கள் வந்து ஓரளவுக்கு அஃபோர்டபுள் ரேட்ஸில் வந்து பார்க்கட்டும். கபாலி எல்லாருக்கும் விருந்தாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய நம்பிக்கை. கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பட்டன் இருக்குது, லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்டுகளாக வந்து வெளியிடுங்க. மீண்டும் ஒரு வீடியோ விமர்சனம் இல்லாட்டி முன்னோட்டத்துடன் கூடிய உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.